கேப்டன் மேல உசுரே வச்சிருக்கோம் சார். ஆனா நம்ம ஊர்ல கேப்டனுக்காண்டி உசுரையை கொடுக்க ஏகப்பட்ட பேர் இருக்கும். இப்ப விஜயகாந்த் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு கேப்டன் பிடிக்கும்? என் உசுருக்கு மேல நான் பிறந்ததுல விவரம் தெரிஞ்சதுல இருந்தே கேப்டன் தான். கேப்டன் தான். இந்த தெருவுன்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே பிடிக்கும் சார் கேப்டனை. கேப்டன் விஜயகாந்த் உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்கும், எந்த அளவுக்கு பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும். சரி. ரத்த மகம் மாதிரி. அரசியல் ஃபிளாஷ் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம எங்க இருக்கோம் பாத்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்துல மேல தொட்டியப்பட்டின்னு ஒரு கிராமத்துல இருக்கோம். இந்த கிராமத்துடைய சிறப்பு என்ன பாத்தீங்கன்னா கேப்டன் மேல மிகப்பெரிய ஒரு பாசமுள்ள தொண்டர்கள் அதிகமா உள்ள ஒரு கிராமம்னா இந்த கிராமமா தான் இருக்கு. இந்த கிராமத்துல என்ன அப்படின்னா கேப்டன் மறைவு அன்னைக்கு கன்னிசாமில இருந்து குருசாமி வரைக்கும் மாலை போட்ட அனைவரும் தன்னுடைய மாலை கழட்டிட்டு கேப்டன் மறைவுக்கு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பாத்தீங்கன்னா இந்த வீட்டுல ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் கேப்டனுடைய பெயரை தான் வச்சு வந்துகிட்டு இருக்காங்க. கேப்டன் மேல அவ்வளவு அன்பும் பாசமும் இந்த மக்கள் ஏன் வச்சிருக்காங்க, எதுக்கு வச்சிருக்காங்கன்னு நம்ம அந்த மக்கள்கிட்ட போய் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வாங்க போய் பார்க்கலாம். அன்னைக்கு யூடியூப் சேனல்ல பார்த்தோம். தலைவருக்கு உடம்பு சரியில்லைன்னு அவங்க உடம்புல என்ன வேணா எடுத்துக்கலாம்னு சொன்னாங்க. அவர் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. ஆனா அவரை விட நாங்க வெறித்தனமான ஆளுகளா இருக்கோம். கேப்டனுக்காண்டி எங்களுக்கு அவர் சொன்ன ஒரு ஆட்சியில் வெளிப்படையா சொல்லிட்டாரு, எங்களால் சொல்ல முடியாமல் இருக்கும். ஆனா அவருக்காண்டி அவர் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி. ஆனா நம்ம ஊர்ல கேப்டனுக்காண்டி உசுரையை கொடுக்க ஏகப்பட்ட பேர் இருக்கும். வாழ்க கேப்டன், வளர்க விஜய் பிரபாகரன். வணக்கம். வணக்கம் சார். உங்க பேர் என்னாச்சு? சண்முக பாண்டியன் சார். எதுக்கு சண்முக பாண்டியன் பேர் வச்சுக்காங்க? எங்க அப்பா கேப்டன் தீவிர ரசிகர். சரி. அந்த படத்துல கருப்பு நிலா படத்துல ரிலீஸ் ஆகும்போது நான் பிறந்ததுனால எனக்கு சண்முக பாண்டியன் பேர் வச்சிருக்காரு. கேப்டன் பேர் அந்த பேர் தான். கேப்டன் பேர் அந்த படத்துல. ஓ, அதனால இப்ப சண்முக பாண்டியன் பேர் வச்சா உங்களுக்கு சந்தோஷமா இருக்கா? எப்படி இருக்கு? எனக்கு மிகப்பெரிய சந்தோஷமா இருக்கு. ஓ, பேரை கேட்டோன்னே சும்மா அதிருது. ஆமா ஆமா. ஐயா உங்க பேரியா? உலக மகன். உலக மகன். பேரியா? என் பேர் வல்லரசு. எதுக்கு உன் பேர் வல்லரசுன்னு பேர் வச்சிருக்கேன்? 2000ல இருந்து வல்லரசு படம் ரிலீஸ் ஆச்சு. 2001 நான் பிறந்தேன், அதனால எங்க அப்பா வல்லரசுன்னு பேர் வச்சிட்டார். உன்னை எல்லாருமே வல்லரசுன்னு கூப்பிடுவோம். என் ஊர்ல எல்லாருமே வல்லரசு தான் கூப்பிடுவாங்க. இப்ப நீ ஸ்கூல்ல படிக்கிற, காலேஜ் படிக்கிற? காலேஜ் படிக்கிறேன். சரி, இப்ப நீ காலேஜ் படிக்கும்போது உனக்கு வல்லரசுன்னு கூப்பிடும்போது உனக்கு எப்படி இருக்கு? பெருமையா தான் இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சந்தோஷம். ஐயா உங்க பேரியா? பூபதி. உங்களுக்கு பூபதின்னு பேர் வைக்க வச்சிருக்காங்க? தவசி படத்துல வரும்போது பேர். தவசி படம் வந்ததுக்கு அப்புறம் பூபதின்னு பேர் வச்சிருக்காங்க. ஓ, தம்பி உன் பேரியா? என் பேர் துரப்பாண்டி. துரப்பாண்டியா? துரப்பாண்டி எதுக்கா பேர் வச்சிருக்கு? வீரவரஞ்ச மண்ணு. ஓ, அந்த படத்துல விஜயகாந்த் சார் பேரு துரப்பாண்டினால உன் பேர் அப்படியே துரப்பாண்டி. தம்பி உன் பேரியா? நரசிம்மா. அந்த படம் வரும்போது என் பேர் வச்சேன். தம்பி உன் பேரியா? பிரபாகரன். பிரபாகரன். தம்பி உன் பேரியா? மாஞ்சிநாதன் படம் வரும்போது எனக்கு பேர் வச்சாங்க. நண்பர்களே, இப்ப நீங்க பாத்தீங்க அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் பேரும் பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு பேரு. தவசி, பூபதி, வல்லரசு, சண்முக பாண்டியன், பிரபாகரன், இப்படி எல்லாரும் பேரும் ஒவ்வொருத்தவங்களும் சினிமா பேரே வச்சிருக்காங்க. இது வந்து இப்ப நம்ம 100க்கு பார்த்தா ஒரு 10% தான் பார்த்துருக்கோம். இன்னும் திருமூர்த்தி, ரமணா, கேப்டன் பிரபாகரன் இந்த மாதிரி பேர் வச்ச எல்லாருமே வேலைக்கும் காலேஜுக்கும் போனதுனால நேரம் அவங்கள நம்ம பார்க்க முடியல. பார்த்தீங்கன்னா ஊர் ஃபுல்லாமே கேப்டனுடைய பேரை வச்சு தான் அவங்க ஒவ்வொருத்தரும் கூப்பிட்டு இருக்காங்க. இதே காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்டும் அவங்க கேப்டனுடைய பேர் வச்சு அவங்களுக்கு வந்து பெருமிதமா இருக்குன்னு ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த அளவுக்கு இந்த கிராமம் வந்து கேப்டன் மேல ஒரு உயிராகவும் ரொம்ப பற்றாவும் இருக்காங்க. இந்த மாதிரி கிராமம் தமிழ்நாட்டில் இருக்குமாங்கிறது ஒரு தம்பி வணக்கம். வந்து நீங்க கேப்டன் இறந்த அன்னைக்கு உங்க ஊர்ல எல்லாருமே மாலை கழட்டிட்டு நீங்க சென்னை போயிருந்தாப்புல கேள்விப்பட்டோம். அது என்னையா? நாங்க பூராமே கேப்டன் தீவிர ரசிகர். கேப்டன் எங்களுக்கு சின்ன பிள்ளை இருந்து ஊர் நல்ல கேப்டனா ரொம்ப பிடிக்கும். தலைவர் இறந்துட்டான்னு சொல்லி செய்தியை கேட்ட உடனே எங்களுக்கு மனசு தாங்காம பூரா நாங்க 10-15 பேர் மாலை போட்டிருந்தோம். பசங்க பூரா வெளியே போயிருக்காங்க. இப்ப ஒரு 4-5 பேர் தான் இருக்கும்.
அவன் பூரான மாலையை கழட்டு பழனி முருகனும் சாமியை விட எங்களுக்கு கேப்டன் தான் கடவுள் மாதிரி. இன்னி கடவுள் தான் எங்களுக்கு வீட்டில் வச்சு நாங்கள் சாமி கும்பிட்டு தான் இருக்கோம். நீ கும்பிடுவோம். அதே மாதிரி அங்கே அண்ணன் விஜய் பிரபாகரன், சண்முக பாண்டியன், அண்ணியார் பிரபாகரன், அண்ணியார் எல்லாருமே எங்களுக்கு கடவுள் மாதிரி தான். கேப்டன் இருந்த செய்தியை கேட்டவொன்னு நாங்கள் இங்கேருந்து மாலையை கழட்டி செஞ்சுட்டு அப்படியே வண்டியை பசங்களா சித்தப்பா தலைமையில் வண்டி பிடிச்சிட்டு நாங்கள் போனோம். அதுக்கப்புறம் ஒரு 15 நாள் கழிச்சு நம்ம ஊர்ல இருந்து ஒரு பஸ்ஸு பொம்பளைகளுக்கெல்லாம் பஸ்ஸு, பசங்க ஒரு வேன் பிடிச்சி எல்லாம் சித்தப்பா தலைமை மாயகிருஷ்ண சித்தப்பா தலைமையில எல்லாமே நாங்கள் போனோம். கேப்டனுக்காண்டி நாங்கள் மட்டும் இல்லை, நம்ம ஊர் எல்லாருமே கேப்டனுக்காண்டி நாங்கள் உசிரியை கொடுக்க தயாராக இருக்கோம். ஆனால் இன்னும் இல்லை, கேப்டன் போயிட்டாருன்னு சொல்லி அதுக்காண்டி இல்லை, கேப்டன் பையனுக்காண்டி 2 பேர் இருக்காங்க அண்ணவங்க எல்லாருமே. இப்போ எங்கள் இந்த இதுல எல்லாம் விருதுநகர்லாம் நாங்கள் வெடியெல்லாம் வாங்கி வச்சிருந்தோம். 10,000 ரூபாய்க்கு மேலே வெடியெல்லாம் வாங்கி வச்சிருந்தோம். தலைவர் முன்னே நாங்கள் இங்கேயே வெடியை போட்டு கொண்டாட ஆரம்பிச்சிட்டோம். திடீர்னு கடைசியா 13 சுற்று வரைக்கும் நிப்பாட்டாங்க. அதுக்கடுத்து அந்த சுற்று எண்ணவே இல்லை. இன்னும் 43,000 ஓட்டு சில்லற எண்ணவே இல்லை. ஆனால் கடைசியில் மாணிக்கத்தாவர் தான் ஜெயிச்சிட்டாருன்னு சொல்லி அறிவிச்சிட்டாங்க. இது எங்களுக்கு ரொம்ப மன வருத்தமா இருக்கு. கேப்டன் பையன் தோக்கல, கேப்டன் தான் தோக்க வச்சுட்டாங்க. விருதுநகர் மக்கள் இப்ப தலைவரையும் தோக்க வச்சுட்டாங்கன்னு எங்களுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. ஆனா மறு எண்ணிக்கை சொல்லியிருக்காங்க, அதை மட்டும் எங்களுக்கு ஏதோ பண்ணி தலைவர் பையன் நீதி கிடைக்கணும். அதுக்கு எங்களுக்கு அது மட்டும் பண்ணி கொடுங்க உங்க மூலியமா. இப்போ பிரபாகரன் சார் ரீகவுண்டிங் வச்சாங்கன்னா கண்டிப்பா அவர் வெற்றி பெறுவார் நினைக்கிறேன். அவர் வெற்றி பெற்றாரு. இதெல்லாம் இவங்க பூரா அவங்க 39 தொகுதி ஜெயிச்சிட்டாங்க. இன்னும் ஒரு தொகுதி அவங்களே அறிவிச்சிட்டாங்க, அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிட்டாங்க. ஆனா இது வெற்றி நிரந்தரமான வெற்றி இல்ல, உள்ள கண்டிப்பான குரல் வெடிச்சு 13 சுற்று தான் எண்ணிருக்காங்க. அதுக்கடுத்து இவங்க 7 மணிக்கே எல்லாமே இது பண்ணிட்டாங்க. அதுக்கடுத்து 43,000 ஓட்டு எண்ணாம சில்லறை ஓட்டு எண்ணாம இருக்கு. அதையும் எண்ணிட்டாங்க. இவங்க தான் வெற்றின்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. எங்களுக்கு ரொம்ப மன வருத்தம். வேணாம், கேப்டன் பையன் தான் ஜெயிச்சு. நாங்களும் எங்களுக்கு தென்காசி தொகுதி தான். ஆனா இருந்தாலும் அங்க போய் நாங்களும் வேலை பார்த்தோம், செஞ்சோம். பசங்க எல்லாருமே வேலை பார்த்தோம். இப்ப ஒரு கேப்டனுக்கு அப்புறம் இப்ப சண்முக பாண்டியன் சினிமா நடிக்க வந்துட்டு இருக்காரு. அவருக்கு உங்களுடைய சப்போர்ட் எப்படி இருக்கும்? ஃபுல் சப்போர்ட் இருக்கு. கேப்டனுக்கு எவ்வளவு சப்போர்ட்டோ அதை விட டபுள் மடங்கா தான் இருக்குமே தவிர குறையறதுக்கு வாய்ப்பே இல்லை. இப்ப பிரபாகரன் அவர்கள் மறுபடியும் நம்ம விருதுநகர் தொகுதியில் என்னன்னா உங்க சப்போர்ட் பண்ணுவீங்களா? ஃபுல் சப்போர்ட் எப்பயுமே கேப்டனுக்காண்டி அவங்க தம்பி பையன் அண்ணனுக்கு எல்லாருக்குமே சப்போர்ட், எங்க சப்போர்ட் ஃபுல் சப்போர்ட் இருக்கு எப்பயுமே. வணக்கம்ப்பா. உன் பேரியா? என் பேர் தினேஷ்குமார். எந்த ஊரியா? மேலத்தொட்டி வெட்டி. சரிப்பா. இப்ப விஜயகாந்த் சாருக்கு இந்த ஊர்ல ரொம்ப வெறி பிடிச்ச தொண்டர்கள் அதிகமா இருக்காங்கன்னு கேள்விப்பட்டோம். ஆமா ஆமா. விஜயகாந்துக்காக இந்த ஊர்ல உயிரை கொடுக்கறதுக்காக அவ்வளவு தொண்டர்கள் இருக்காங்கன்னு தமிழ்நாடு ஃபுல்லா பரவாயில்ல கேட்டு இந்த தொகுதிக்கு வந்திருக்கோம். கேப்டன் உங்களுக்கு எவ்வளவு தூரம் பிடிக்கும்? எங்களுக்கு அவரு இந்த மாதிரி அந்த காலையில இது ஆயிட்டாருன்னு சொன்னாங்க. இங்க ஊரே பஸ் பிடிச்சி போயிட்டோம். நாங்கெல்லாம் எல்லாரும் ஊர்ல இப்ப 10 பேர் மாலையை கழட்டிட்டு இந்த அளவுக்கு கோயில், முருகன் கோயில் மாலையை கழட்டிட்டு நாங்க எல்லாரும் போயிட்டோம். மாலையை கழட்டிட்டீங்க? பழனி முருகனுக்கு. சரி, இப்ப நீங்க முருகன் கோயில் மாலை போட்டு இப்ப கேப்டன் மறைவுக்காக மாலை காட்டினீங்க, உங்களுக்கு அந்த இது எதுவுமே இல்லையா? அதெல்லாம் அந்த இதுல நம்மளுக்கு தெரியும், தலைவர் போயிட்டாருன்னு சொல்லி அவ்வளோ இது. நம்ம ஊர்ல எல்லாரும் ஒத்துமை கட்சிக்காண்டி எல்லாம் இதா இருப்போம். அவ்வளவு பற்றுனாங்க. தம்பி வணக்கம்ப்பா. வணக்கம் சார். கோபாலகிருஷ்ணன் சார். இப்ப கேப்டன் பத்தி நீங்க உங்களுக்கு எவ்வளவு பிடிக்கும் இந்த ஏரியால? கேப்டன் மேல உசிரியா வச்சிருக்கோம் சார். கேப்டன் மறைஞ்ச அன்னைக்கு சென்னை போயிருந்தீங்களா? ஆமா சார், போயிருந்தேன். வேன் ஓடிச்சு போயிருந்தீங்க? ஆமா சார். நீங்க என்ன பண்றீங்க? நான் வேலை தான் பாத்துட்டு இருக்கேன் சார். நீங்க மாற்றுத்திறனாளியா? ஆமா சார். இருந்தாலும் உங்களுக்கு கேப்டன் ஏதாவது உதவி பண்ணிருக்காங்களா? இந்த ஊருக்கு வந்திருக்காங்களா? கேப்டன் வந்திருக்காரு உங்களை பார்க்க? நாங்க யாரும் சொன்னது இல்ல, கேப்டன் கிட்ட உதவி காட்டது இல்ல. நாங்க தான் யாருக்கும் செய்வோம். மாற்றுத்திறனாளி நீங்க மத்தவங்களுக்கு உதவி பண்ணுவீங்க. ஆமா, சந்தோஷம், வாழ்த்துக்கள். சரி, நம்மளும் செய்வோம். ஓட்டு அவருக்கு மட்டும்தான், வேற அவனுக்கு போட மாட்டேன். என்னாலும் சரி, சாகுற வரைக்கும் நான் அவருக்கு தான் போடுவேன். கேப்டன் தான். ஆமா, வேற அவனுக்கும் போட மாட்டேன். இதுதான் உண்மை. அதுக்கு மேல வார்த்தையே இல்லை. சார் வணக்கம். வணக்கம். உங்க பேர் சார்? வேணுகோபால். இப்ப கேப்டன் மேல உங்களுக்கு எவ்வளவு தூரம் பாசம் அந்த ஏரியா? எனக்கு விவரம் தெரிஞ்சதுல இருந்து நான் கேப்டன் தான். மன்றத்துல இருந்து இருக்கீங்களா, கட்சியில இருந்து? மன்றத்துல இருந்து இருக்கேன். நீங்க மத்தம் தானே? உங்க ஊர் மக்கள் எல்லாருமே எனக்கு தெரிஞ்ச அளவு ரொம்ப இருந்தாங்க ஊர்ல இருக்காங்க. ஆமா. இப்ப கேப்டன் மறைந்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? மறைந்ததுல போக முடியல எனக்கு சூழ்நிலை. சரி. 3 நாள் ஆட்டோக்கும் போகல, வீட்டுலதான் இருந்தேன். சரி. 1 மாசம் கழிச்சு போனோம். ஊர்ல இருந்து பஸ் லேடிஸ் ஜென்ஸ் வேனை பிடிச்சி போனோம். நான் போய் மொட்டைலாம் போட்டேன். ஒரு 4-5 பேர் போட்டாங்க மொட்டை. போட்டோம். பிறகு இது பண்ணும் ரொம்ப இதாக இருந்துச்சு. இந்த இது வேற விஜய் பிரபாகரன் வேற எலெக்ஷன்ல நின்னாரு. அது
தோத்துட்டாருன்னு அவங்க சொல்றாங்க, ஆனா நாங்க சொல்லல. ரீகவுண்டிங் வச்சா வெற்றி நாங்க தான் உறுதி. இப்ப கண்டிப்பா விருதுநகர் தொகுதியில மறு வாக்கு எண்ணிக்கை நடந்தா நாங்க தான் வெற்றி. விஜய பிரபாகரன் வெற்றி உறுதியா. நான் என்ன எல்லா ஏரியா போயிட்டு இருக்கேன் ஆட்டோல, பூரம் சொல்றாங்க நாங்க போட்டோம்னு. அது அந்த போட்ட ஓட்டு எங்க ரீகவுண்டிங் வச்சா நான் எங்களுக்கு நல்லது. அது வச்ச பிறகு நாங்க தோத்தாதான் நினைச்சுக்கிறோம். கேப்டன் மேல உங்களுக்கு எந்த அளவுக்கு பாசம் அதிகமா? நான் சின்ன பிள்ளையில இருந்து உயிர்தான். கேப்டனுக்காக தான் இருக்கீங்க. சரி, இப்ப கேப்டன் மறைஞ்ச அன்னைக்கு அங்க சென்னை போனீங்களா? மாலை போட்டிருந்தோம். சரி, மாலை போட்டு அப்படியே கலட்டிட்டு இறந்த அன்னைக்கு அப்படியே சொன்னாங்க. நாங்க வேலைக்கு போயிட்டோம். வேலைக்கு போய் அப்படியே இறந்த அன்னைக்கு ஒரு போன் வந்துச்சு. அப்படியே வேலையை விட்டுட்டு அப்படியே மாலை போட்டிருந்தோம். மாலை கழட்டிட்டு அப்படியே சென்னைக்கு போயிட்டோம். எந்த கோயில் மாலை போட்டிருந்தீங்க? பழனிக்கு. கோயில் பழனி மாலையை கழட்டி போற அளவுக்கு கேப்டன் மேல உங்களுக்கு அந்த அளவுக்கு உயிர். ஆமா, கேப்டனாலே உங்களுக்கு உயிர் தான். அந்த அளவுக்கு அப்பா அம்மா எப்படியோ அவதான் அப்பா அம்மா. அவங்க கேப்டன் மேல அவ்வளவு பாசமா இருக்கீங்க. சரி சார், இப்ப நம்ம கேப்டனுடைய பையன் விஜய பிரபாகரன் வந்து விருதுநகர் தொகுதியில இப்ப போட்டிட்டாங்க. குறைந்த வாக்குல இப்ப தோல்வி பெற்றிருக்கான்னு ஒரு தோல்வி வரல. இங்க இப்ப அது இங்க இருந்து விருதுநகர் வரைக்கும் 10 மணிக்கே 10,000 15,000 ஓட்டு வித்தியாசத்துல ஜெயிச்சுட்டு போனாங்க. அங்கிட்டு போய் ஏதோ விலங்கமாயிருந்தீங்க. குளறுபடி நடந்திருக்கு. ஆமா, மறு வாக்குப்பதிவு வைக்கணும், ஓட்டு எண்ணிக்கை வைக்கணும்ன்றாங்க. பாட்டி வணக்கம், உங்க பேர் என்ன பாட்டி? சுந்தரம்மா. விஜயகாந்த், கேப்டன் விஜயகாந்த் உங்களுக்கு பிடிக்குமா? பிடிக்கும். எந்த அளவுக்கு பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும். சரி, பெத்த மகன் மாதிரி, பெத்த புள்ள மாதிரி. சரி, கேப்டன் இறந்த அன்னைக்கு கவலைப்பட்டீங்களா? கவலைப்பட்டு எல்லாரும் போனோம்ல. சரி, மெட்ராஸ் போயிட்டு வந்தீங்களா? சரி, போய் அவர் நினைவிடத்துல போய் கும்பிட்டு வந்தீங்களா? அம்மா, உன் பேர் என்னம்மா? என் பேர் ராதா. சரிம்மா, உங்களுக்கு விஜயகாந்த் சார் பிடிக்குமா? பிடிக்கும். விஜயகாந்த் சென்னை போனீங்களாம்மா? போனோம். கேப்டன் போய் அங்க போய் அவர் சமாதிக்கு போய் பார்த்துட்டு வந்தீங்களா? பார்த்துட்டு வந்தோம். எல்லாம் செஞ்சுட்டு வந்தோம். சார் பிடிக்குமா உங்களுக்கு? பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். எதுக்குமா உங்களுக்கு எல்லாருக்கும் கேப்டன் பிடிக்கும்ன்றீங்க? எங்களுக்கு கேப்டன் சின்ன வயசுல இருந்தே எங்களுக்கு பிடிக்கும். சின்ன வயசுல இருந்தே கேப்டன் நல்லா பிடிக்கும் எனக்கு. படமே அந்த படம் ரசிகர் நாங்க. இப்பமா உங்க ஊர்ல பாத்தீங்கன்னா ரொம்ப பேரு கேப்டன் இறந்த அன்னைக்கு எல்லாம் மாலையை கழட்டிட்டு கேப்டன் போயிருக்கான்னு சொன்னாங்க. அது வந்து நீங்க பொம்பளை அதெல்லாம் நீங்க அக்செப்ட் பண்ணீங்களா? ஒத்துக்கிட்டீங்களா மாலை கழட்டுறதுக்கு? ஒத்துக்கிட்டோம் சார். போறதுக்கு நீங்க ஒத்துக்கிட்டீங்க? ஒத்துக்கிட்டோம். இல்லம்மா, கடவுளை விட உங்களுக்கு கேப்டன் அவ்வளவு பெருசுதான். கேப்டன் தான் உங்களுக்கு பெருசு. ஆமா, அதனால எல்லாருமே ஒத்துக்கிட்டீங்க? எல்லாருமே ஒத்துக்கிட்டோம். எல்லாருமே மொட்டை போட்டு வந்தாங்க, அதெல்லாம் வீட்டுல ஒத்துக்கிட்டீங்களா? எல்லாரும் ஒத்துக்கிட்டீங்க. எங்க வீட்டுக்கு வந்தாரு. சொல்லுங்கம்மா, பிரபாகர் அவர் பையன் ஊருக்கு வந்திருக்காராமா? வந்திருக்காரு, வீட்டுக்கே வந்திருக்காரு. விஜய பிரபாகரனா? அந்த மூத்தவரா? உங்க வீட்டுக்கு வந்திருக்காரு, பாத்திருக்கீங்க அவரை? இந்த போட்டோல கூட இருந்தாங்க, இருக்கிறத காட்டுறேன். உங்களை பேசியிருக்காரா? எல்லார்கிட்ட பேசினாரு, பிரச்சாரம் பண்ணாரு. நாங்க அதெல்லாம் கை தட்டினோம். எல்லாம் பாத்தீங்க? நல்லா பார்த்தோம். விஜயகாந்த் சார் தான் வரல, அதான் கவலையா இருக்கு. ஒரு தடவை கூட வரல. நாங்க எவ்வளவோ இது பண்ணோம், அவர் வரல. வந்துட்டு அப்படியே போயிட்டாரு. வந்துட்டு அப்படியே போயிட்டாரு. அது உங்களுக்கு கவலை? அந்த ஒரு கவலை அது ஒண்ணுதான், பார்க்க முடியலன்னு ஒரு கவலை. பாப்பா வணக்கம்மா. வணக்கம் சார், சுப்புலட்சுமி சார். இப்ப வந்து உங்க ஊர்ல பாத்தீங்கன்னா கேப்டன் மேல ஆம்பளை பேரீங்க அவ்வளவு வெறியா இருக்காங்க, அவ்வளவு இதா இருக்கீங்க. அதே அளவுக்கு பொம்பளை பிள்ளைகளுக்கு கேப்டன் பிடிக்குமா? பிடிக்கும் சார், ஏன் பிடிக்காது? இல்லம்மா, ஒரு ஊர்ல பாத்தீங்கன்னா பொம்பளை பிள்ளைங்க வந்து அந்த அளவுக்கு இருக்க மாட்டாங்க. ஒரு சில ஆம்பளைங்க தான் எல்லா கட்சிக்கு போறது, கொடி போறது, படத்துக்கு போறது. எங்க ஊர்ல பொம்பளையால் போவாங்க சார். போவாங்க. எல்லாருக்கும் யாருமா உங்க இதுல யாருக்குமா பிடிக்கும்? இந்த தெருவுன்னு பாத்தீங்கன்னா எல்லாருக்குமே பிடிக்கும் சார் கேப்டனை. இல்ல, இந்த தெருவை பொறுத்தவரை கேப்டனை வந்து எல்லாருக்குமே பிடிக்கும் சார். எல்லாருமே கேப்டன் விஜயகாந்த். ஆமா சார், எல்லாரும் விஜயகாந்த் தான் பிடிக்கும். விஜயகாந்த் தான் பிடிக்கும். எல்லாரும்
நாத்துக்கு விஜயகாந்த் தான் பிடிக்கும். உங்களுக்கு விஜயகாந்த் சரி, விஜயகாந்த் அண்ணன் மாதிரி நினைச்சுக்கிடுவோம். எப்பயும் இல்லை, எப்பயுமே விஜயகாந்த் தான் எங்களுக்கு உயிர். அவர் தான் உயிர் எங்களுக்கு, அண்ணன் மாதிரி. விருதுநகர் மாவட்டத்துல விஜய பிரபாகரன் தான் வரணும்னு நினைச்சோம். ஏதோ கொஞ்சம் இதாயிடுச்சு. 2006ல ரெடியா வந்து 2000 கொண்டு போனோம் விஜயகாந்த் பாக்குறது. ஆமா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா இப்ப விஜயகாந்த் இறந்த அன்னைக்கு எல்லாருமே அங்க சென்னை போயிருந்தாங்க. உங்க ஊர்ல பாதி பேர் மாலையை கழட்டிட்டு எல்லாம் போயிட்டாங்க. போய் அங்க போய் மொட்டை போட்டு வந்தாங்க. அதுக்கு பொம்பளைகளுக்கு நீங்க எதுவுமே எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க? எதுக்குமா மாலை கழட்டி வந்து கழட்டக்கூடாதுல? ஒரு கோயில் போறவங்க விஜயகாந்த் எங்களுக்கு ஒரு சாமி போலதான். சரி ஐயா, இப்ப உங்க ஊர்ல எல்லாருமே மாலை கழட்டிட்டு போயிருக்கீங்க. ஆமாங்க சார். எதுக்கு மாலை கழட்டிட்டு கேப்டன் பார்க்க இறந்தாங்க சார் அவர் வந்து தெய்வம் சார். தெய்வத்தினால நாங்க வந்து குடும்பத்தோட எல்லாருமே பார்க்க வேண்டிய சூழ்நிலை. அதனால நாங்க வந்து மாலை கழட்டிட்டு பார்க்க போனோம் சார். அதனால போனீங்க? ஆமாங்க சார். இதுல வந்து எந்த விதமான மாற்றம் கிடையாது. தெய்வத்துக்கு வந்து நாங்க எதுவுமே அப்பாற்பட்டது. அதனால நாங்க தெய்வத்துக்கு பாக்குறதுக்காண்டி நாங்க மாலை போற கழட்டி போனோம் சார். பெத்தவங்களும் சரி, அப்பா அம்மாவும் சரி, எல்லாத்துமே அதுக்கு தகுந்த மாதிரி ஒத்துழைச்சாங்க சார். ஒத்துழைச்சாங்க. ஆமாங்க சார். போலாமா? ஐயா வணக்கம் ஐயா. உங்க பேரியா? முருகன். கேப்டன் முருகன். கேப்டன் முருகனா? சரி, அப்ப விஜயகாந்த் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு கேப்டன் பிடிக்கும்? என் உசுருக்கு மேல. இப்ப கேப்டன் இறந்த அன்னைக்கு நீங்க எந்த அளவுக்கு ஃபீல் பண்ணீங்க? நான் 3 நாள் வேலைக்கே போகல. என்ன வேலை பாக்குறீங்க? நான் டிரைவரா தான் போறேன். சரி. 3 நாள் வீட்டுல தான் படுத்து கிடங்க. அப்புறம் இறந்த அன்னைக்கு சென்னைக்கு போயிருந்தீங்களா கேப்டனை பாக்குறதுக்கு? போயிருந்தோம். அப்புறம் போய் வேற எதுவும் மொட்டை கிட்ட எதுவும் போட்டு வந்தீங்களா? அடி சும்மா சாதாரண போயிட்டு வந்தீங்களா? இல்ல, மொட்டை அன்னைக்கெல்லாம் போடல. ஒரு 21 நாள் கழிச்சு தான் மொட்டை போட்டோம். போய் கேப்டன் இடத்துல மொட்டை போட்டு வந்திருக்கீங்க. திருப்பி போகணும். திருப்பி ஒரு தடவை போயிட்டு இந்த வீடியோ ஆதாரம் இருக்கு என்கிட்ட. சரி, அந்த அளவுக்கு போய் கேப்டன் மேல உங்களுக்கு அந்த அளவு வெறி? ஆமா. இப்ப அவர் பையன் பிரபாகரனும் சண்முக பாண்டியனும் ஒருத்தர் அரசியல் ஒரு சினிமாக்கு வந்திருக்காங்க. அப்ப கேப்டன் மேல உள்ள பற்று அப்படியே அவங்க மேல உங்களுக்கு வருதா? விஜய் உசுரு விஜய பிரபாகரன். ஆமா. இப்ப அவர் வந்து இடைத்தேர்தல்ல வந்து இப்ப கம்மியான ஓட்டுல வந்து தோத்துருக்குன்னு முடிவு. அது 2 நாள் வேலைக்கு போகல, 3 நாள் வீட்டுல தான் படுத்து கிடந்தோம். அவர் தோத்துட்டாருன்னே நீங்க வேலைக்கும் போகல? ஆமா. சரி, இப்ப மறுபடியும் விருந்தினர்ல கவுண்டிங் வச்சா அவர் வெற்றி பெற வாய்ப்பு இருக்காயா? கண்டிப்பா இருக்கு. சரி, அப்ப அவர் பையன் சண்முக பாண்டியன் வந்து இப்ப புதுசா படம் நடிச்சு வந்துட்டு இருக்காரு. அவருக்கு உங்களுடைய ஆதரவு? படத்தலைவன். அவருடைய ஆதரவு உங்களுக்கு இருக்காயா? இப்ப கேப்டனுக்கு எந்த அளவு படத்துக்கு நீங்க பண்ணீங்களோ, 2 அப்பாவுக்கு எப்படியோ அப்படித்தான் மகன்களுக்கு. அப்ப அந்த கேப்டனுடைய பாசம் உங்க பிள்ளைய மேலேயும் தொடருது உங்களுக்கு? கண்டிப்பா. விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூர் பக்கத்துல மேலத்தொட்டியப்பட்டின்னு ஒரு கிராமம் இருக்கு. இந்த கிராமத்தை பார்த்தீங்கன்னா கேப்டனுடைய தொண்டர்கள் மிகவும் பயங்கரமான ஒரு வெறிபிடித்த தொண்டர்களாக இருக்கிறார்கள். இந்த ஊரே கேப்டனுக்காக வாழ்கின்ற ஒரு ஊராக இருக்கிறது. கேப்டனுக்கே உயிரை கொடுக்கறதுக்கு தியாகம் பண்றதுக்காக இந்த ஊரே மக்கள் அவ்வளவு ஆசையாக, ஒரு பண்பாக, ஒரு பாசமாக கேப்டன் மேல இருக்கிறாங்க. அவங்களுடைய ஆசை என்ன அப்படின்னா, கேப்டன் ஒரு தடவையாவது இந்த ஊருக்குள்ள வந்துட்டு போகணும் அப்படின்ட்டு அவங்க பல நாள் கோரிக்கை வச்சிருந்தாங்க. அவங்களோட கோரிக்கை கடைசி வரைக்கும் நிறைவேறாம போயிருச்சு. அவங்க கோரிக்கையை ஒரு தடவையாவது அந்நியார் அவர்கள் மற்றும் விஜய பிரபாகரன், சண்முக பாண்டியன் அவர்கள் நிறைவேற்றுவார்கள் என்று அந்த ஊர் பொதுமக்கள் மிகவும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கின்றனர். RSI Flash Media என்கிற சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி ஆல் கொடுத்து வைங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. மறக்காம லைக் போடுங்க.